வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியின் கிராமப்புறத்தில் 50 வயது பெண்ணிடம் அத்துமீறல். தலையில் கல்லை போட்டுவிட்டு தப்பியோடிய நபர். போலீசார் விசாரணை. கள்ளக்காதல் காரணமாக அமெரிக்காவில் மனைவியை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்ட புதுச்சேரி வாலிபர். காதலுக்கு கண் இல்லை, கள்ளக்காதலுக்கு அறிவும் இல்லை. தற்பொழுது அமெரிக்காவில் அவரது 3 குழந்தைகள் தவிப்பு. புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன். சிறை கைதிகளை நல்வழிப்படுத்த சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியின் கிராமப்புறத்தில் 50 வயது பெண்ணிடம் அத்துமீறி முயன்றதனால் அந்த பெண் கூச்சலிட்டதனால் தலையில் கல்லை போட்டுவிட்டு தப்பி ஓடிய நபரை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியின் கிராமப்புறமான திருபுவனை சின்னப்பேட் பகுதியை சேர்ந்தவர் பாவாடை. இவரது மனைவி மீனா, வயது 50. இவர் துப்புரவு பணியாளராக பணியாற்றி வருகிறார். அவரது வீட்டின் அருகே உள்ள கோழிக்கறி கடையை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது பின்பக்கமாக போதையில் வந்த நபர் ஒருவர் அவரை கட்டி பிடித்ததோடு பாலியல் சீண்டலிலும் ஈடுபட்டு உள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் கத்தி கூச்சலிடவே காட்டி கொடுத்து விடுவார் என்பதனால் அருகில் உள்ள கல்லை எடுத்து மர்ம நபர் மீனாவை தாக்கியதில் அவர் மயக்கமாகி உள்ளார். இதனை அடுத்து மீனாவை போலீசார் உதவியுடன் ஜிப்மர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பிய போலீசார் விசாரணை நடத்தியதில் மீனாவுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது அதே பகுதியை சேர்ந்த களியமூர்த்தி என்பதும் மது போதையில் இருந்த அவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் களியமூர்த்தியை சம்பவ இடத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்ட பொழுது காவல்துறை வாகனத்தை அந்த பகுதி பொதுமக்கள் சூழ்ந்து கொண்டு தாக்க முயன்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து களியமூர்த்தியை போலீசார் அழைத்து சென்றனர். புதுச்சேரியில் ஏற்பட்ட கள்ளக்காதல் காரணமாக அமெரிக்காவில் மனைவியை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தற்கொலை செய்து கொண்ட புதுச்சேரி வாலிபர். அமெரிக்காவில் அவர்களது 3 குழந்தைகள் தவித்து வருகின்றனர். புதுச்சேரி மடுவுப்பேட் பகுதியை சேர்ந்தவர் பாலசுப்பிரமணியம், வயது 39. அமெரிக்காவில் உள்ள ஹோயோ பகுதியில் சிறை வார்டனாக பணியாற்றி வருகிறார். இவருக்கும் கடலூர் குடியிருப்பு பாளையம் பகுதியை சேர்ந்த சௌமியா என்பவருக்கும் கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்ற நிலையில் சௌமியா கணவருடன் அமெரிக்காவில் செட்டிலாகி விட்டார். மேலும் சௌமியா அங்குள்ள மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வந்துள்ளார். இவர்களுக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். இதில் 2வது குழந்தை ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாலசுப்பிரமணியன் தனது ஆட்டிசம் பாதிப்பிற்கு உள்ளான மகனை சிகிச்சைக்காக புதுச்சேரி அழைத்து வந்து தனது உறவினர் வீட்டில் தங்கியுள்ளார். அப்பொழுது அவரது மனைவி அமெரிக்காவில் இருந்துள்ளார். மேலும் சௌமியா கடந்த ஜூலை மாதம் புதுச்சேரி வந்தபொழுது அவருடன் நெருக்கமாக இருந்த ஆண் புகைப்படத்தை காட்டி கேள்வி எழுப்பிய பொழுது அவர்களுக்குள் தகராறு வந்ததாக கூறப்படுகிறது. விசாரணையில் அவர் சௌமியாவின் கடலூர் உறவினர் என்பது தெரிய வந்துள்ளது. இதனால் அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டு காவல் நிலையம் வரை சென்றுள்ளனர். இதனால் அடுத்து அவர்கள் அமெரிக்காவில் இருப்பதனால் இருவரும் குடும்பத்தாருடன் பேசி சமாதானம் செய்து கொள்ள கூறி அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. பின்னர் இருவரும் கடந்த வாரம் மீண்டும் அமெரிக்கா சென்ற நிலையில் நேற்று முன்தினம் அமெரிக்காவில் பாலசுப்பிரமணியன் தனது மனைவியை தான் வைத்திருந்த துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்துவிட்டு அவரும் தற்கொலை செய்து கொண்டதாக உறவினர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டது. மேலும் அங்குள்ள குழந்தைகள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தகவல் அளித்துள்ளனர். இந்த நிலையில் பாலசுப்பிரமணியத்தின் உறவினர்கள் புதுச்சேரி முதலமைச்சர், உள்துறை அமைச்சர் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பாலசுப்பிரமணியத்தின் உடலை பெற்றுத்தர மனு அளித்துள்ளனர். இதேபோன்று சௌமியாவின் தாயார் மற்றும் உறவினர்கள் கடலூர் மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்துள்ளனர். கள்ளக்காதல் விவகாரத்தில் புதுச்சேரியில் இருந்து சென்றவர்கள் அமெரிக்காவில் இருந்த சம்பவத்தால் உறவினர்கள் செய்வதறியாமல் திகைத்து வருகின்றனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் சிறையில் கைதிகளை நல்வழிப்படுத்த ஏற்படுத்தப்பட்டுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். பெருகி வரும் குற்றங்கள் காரணமாக சிறையில் உள்ள கைதிகளை அடைப்பதற்கு போதுமான இடவசதி ஏற்படுத்த வேண்டும், குற்றத்திற்கு ஏற்ப கைதிகளை தனித்தனியாக அடைக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தியது. இந்த நிலையில் புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் திடீர் ஆய்வு செய்தார்.
சிறை கைதிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப போதிய இடவசதி, கொலை குற்றவாளிகள், குண்டாஸ், தொடர் குற்றவாளிகள், மூன்றாம் பாலினத்தவர் மற்றும் இளம் குற்றவாளிகள் போன்றோரை அடைக்க தனி பகுதி, கைதிகளுக்கு ஏற்ப ஊழியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனரா என்பது குறித்து கலெக்டர் ஆய்வு செய்தார். சிறையில் கைதிகளை நல்வழிப்படுத்த ஏற்படுத்தப்பட்டுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். சிறைச்சாலை வளாகத்தில் உள்ள இயற்கை விவசாயம், பேக்கரி, கைத்தறி, ஜெயில், எஃப்எம் கைவினைப் பொருட்களை பார்வையிட்டார். பின் மரக்கன்றுகள் நட்டு கைதிகளிடம் கலந்துரையாடினார். ஆய்வின் பொழுது சப் கலெக்டர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன், தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன், கண்காணிப்பாளர் பாஸ்கரன், தாசில்தார் ஜோதிமணி, ராகேஷ் கண்ணா மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடன் இருந்தனர். ஓகே, அவர் விடுங்க. கொஞ்சம் லைட். ஆமாம், லைட்டா பிறந்தார். துணிவான செய், நம்பிக்கையோடு நிலவ நிலை பாரீர். மாண்டு போக நாங்கள் நினைத்தாலும் இன்னொரு புது பில்டிங் எப்படி கட்டுறதுன்றதை புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் பூட்டியிருந்த வீட்டிலிருந்து பொருட்களை திருடி சென்ற வழக்கில் ஒருவரை கைது செய்த போலீசார் மேலும் இருவரை தேடி வருகின்றனர். புதுச்சேரி உப்பளம் நேதாஜி நகரை சேர்ந்தவர் அமர்தீஷ். பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற இவர் அந்நாட்டு இராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றார். இவரது மனைவி சாந்தி. அமர்தீஷ் இறந்த நிலையில் புதுச்சேரி உப்பளம் பகுதியில் சாந்தி வசித்து வந்தார். தான் குடியிருந்த வீட்டை சீரமைப்பதற்காக அதனை பூட்டிவிட்டு அதே பகுதியில் உள்ள வாடகை வீட்டில் சில மாதங்களுக்கு முன்பு சாந்தி குடியேறிய நிலையில் பூட்டி இருந்த வீட்டில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மர்ம நபர்கள் புகுந்து சமையல் எரிவாயு சிலிண்டர், பட்டுப்புடவைகள், சமையல் பாத்திரங்கள் உள்ளிட்டவற்றை திருடி சென்றனர். இது குறித்த புகாரின் பேரில் முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதன் அடிப்படையில் அதே பகுதியை சேர்ந்த தவசி உள்ளிட்ட 3 பேர் திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தது. அவர்களில் தவசியை கைது செய்த போலீசார் தலைமறைவான மற்ற இருவரை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் வன்னியர் சங்க கொடிக்கம்பம் அகற்றப்பட்டதை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் கடலூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருக்கும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகிறது. அதன்படி கடையின் பெயர் பலகைகள், சாலை ஓர கடைகள் என்று அனைத்தும் அகற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி கடலூர் சாலை மரப்பாலம் சந்திப்பில் போக்குவரத்திற்கு இடையூறாக வைக்கப்பட்டுள்ள பல்வேறு கட்சி கொடி கம்பங்களில் வன்னியர் சங்க கொடி கம்பம் மட்டும் அகற்றப்பட்டு மீதி கொடி கம்பங்கள் அகற்றப்படவில்லை. இது குறித்து தகவல் அறிந்த புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையிலான பாமகவினர் மற்ற கொடி கம்பங்கள் இருக்கும் பொழுது வன்னியர் சங்க கொடி கம்பத்தை மட்டும் அகற்றியதை கண்டித்து புதுச்சேரி கடலூர் சாலை மரப்பாலம் சந்திப்பில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் புதுச்சேரி கடலூர் சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த முதலியார்பேட்டை போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட பாமகவினரை கைது செய்து போக்குவரத்தை சரி செய்தனர். பின்னர் கைது செய்யப்பட்டவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று பிறகு விடுவிக்கப்பட்டனர். இது குறித்து பாமக மாநில அமைப்பாளர் கணபதி கூறும்பொழுது, போக்குவரத்து இடையூறு என்று பல்வேறு கட்சி கொடி கம்பங்கள் இருக்கும் பொழுது வன்னியர் சங்க கொடி கம்பத்தை மட்டும் திட்டமிட்டு அகற்றப்பட்டுள்ளது. காழ்ப்புணர்ச்சி காரணமாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே சமயத்தில் அகற்றப்பட்ட கொடி கம்பத்தை அதே இடத்தில் நிறுவ வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இருந்தாலும் கூட ஒருவர் சகோதரத்தோடு பழகிற இந்த மாநிலத்திலே இந்த தினம் குறிப்பிட்ட அதிகாரிகள் ஒரு சமுதாய காழ்ப்புணர்ச்சியோடும் அரசியல் ரீதியாகவும் எந்தவித முன்னறிவிப்புமின்றி எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பெரும்பான்மை சமுதாயான வன்னியர் சங்க கொடியை அதிகாரிகள் அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக எங்களிடத்திலும் சொல்லவில்லை, காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெரியவில்லை. எதேச்சை அதிகார போக்கோடு இந்த அதிகாரிகள் என்ன செய்வார்கள் என்ற ஒரு வன்முறையை தூண்டுகின்ற வகையில் அமைதியான மாநிலத்திலே ஒரு வன்முறையை, ஒரு போராட்டத்தை தூண்டுகின்ற வகையிலே அந்த அதிகாரிகள் எங்களுடைய கொடிக்கம்பத்தை பட்ட பகலிலே பொதுமக்கள் முன்னிலையிலே அடியோடு சேதப்படுத்தி என்னுடைய கட்சி கொடியும் அவமதிப்பு செய்துள்ளார்கள்.
வேளாங்கண்ணி பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு 16வது ஆண்டாக ஜெரோம் கவிதா குடும்பத்தினர் அருஞ்சுவை உணவு வழங்கினர். ஆகஸ்ட் 29ஆம் தேதி வேளாங்கண்ணி மாதா ஆலயத்தில் விமர்சையாக கொடியேற்று விழா நடைபெறும். இதில் நாடு முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்வார்கள். இதில் புதுச்சேரியை கடந்து செல்லும் பக்தர்களுக்கு ஆண்டுதோறும் ஜெரோம் கவிதா குடும்பத்தினர் அன்னதானம் வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக 16வது ஆண்டாக ஜெரோம் கவிதா குடும்பத்தினர் தூய இருதய ஆண்டவர் ஆலயம் வாயில் முன்பு ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அருஞ்சுவை உணவு வழங்கினர். இதில் சிறப்பு விருந்தினராக அரசு கொறடா ஆறுமுகம், அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டு உணவு வழங்கி தொடங்கி வைத்தனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஜெரோம் கவிதா குடும்பத்தினர் செய்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து திரைப்பட பின்னணி பாடகர் கானா சுதாகர் இசை கச்சேரியும் நடைபெற்றது. மரினியம்மா அண்டினோர் குறை தீர்க்கும் ஆரோக்கிய தாயம்மா, அன்பு கடல் யாரம்மா மரினியம்மா அண்டினோர் குறை தீர்க்கும் ஆரோக்கிய தாயம்மா. உன்னை நினைத்தோம் முன்னு புகுத்தோம் ஜபமாலை ஜபித்தோம் கருணை கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் படுகொலையை கண்டித்து புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் முன்பு மாணவர் நாடகம் அளித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் முதுநிலை பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாடெங்கும் மருத்துவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி காலப்பட்டு பகுதியில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் நாடகத்துறை மாணவர்கள் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழகத்தின் அனைத்திந்திய மாணவர் அமைப்பின் கிளை செயலர் ஆகாஷ் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பெண்களின் பாதுகாப்பை வலியுறுத்தியும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வலியுறுத்தியும் நாடகம் வழியாக தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை நெசவாளர் நகரில் திருக்கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் மகா சங்கட சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு மாலை 7 மணிக்கு விநாயகருக்கு பால், தயிர், நெய், சந்தனம், பன்னீர், தேன், கரும்பு சாறு, இளநீர், விபூதி, குங்குமம் மற்றும் வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் மாணவர்கள் சிறந்து படிப்பதற்காக வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிரசாதமும் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள மோகனக்கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன் ராஜேஸ்வரி குடும்ப உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி செந்தாமரை நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ விஜய கணபதி ஆலயத்தில் மகா சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு யாகம் மற்றும் தீபாராதனை காட்டப்பட்டது. விநாயக பெருமானை வழிபடுவதற்கு உகந்த நாள் சங்கடகர சதுர்த்தி ஆகும். அதிலும் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னதாக வரும் சதுர்த்தியான மகா சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரை வழிபடுவது கூடுதல் சிறப்பு. வருடத்தின் அனைத்து சங்கடகர சதுர்த்தி தினத்திலும் வழிபாடுகள் செய்வதனால் கிடைக்கும் பலன் மகா சங்கடகர சதுர்த்தியில் வழிபடுவதனால் கிடைக்கப்பெறும் என்பது ஐதீகம். இதனை அடுத்து புதுச்சேரி செந்தாமரை நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ விஜய கணபதி ஆலயத்தில் மகா சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு யாகம் நடத்தப்பட்டு பூர்ண ஊதி நடைபெற்றது. தொடர்ந்து விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட விநாயகருக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயகர் பெருமானை வழிபட்டு சென்றனர்.
ஸ்ரீ நவசக்தி விநாயகர் ஸ்ரீ நவசக்தி மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி திலகர் நகர் பகுதியில் ஸ்ரீ நவசக்தி விநாயகர் ஸ்ரீ நாகசக்தி மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் திருப்பணிகள் முடிவடைந்த நிலையில் கடந்த 21ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் நடைபெற்ற நிலையில் இன்று 4ஆம் கால யாகசாலை பூஜை, அதனைத் தொடர்ந்து பூர்ண அஸ்தி மற்றும் கடம் புறப்பாடு நடைபெற்று ஊர்வலமாக வந்து கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழாவானது வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் கிராமப்புறத்தில் 50 வயது பெண்ணிடம் அத்துமீறல். தலையில் கல்லை போட்டுவிட்டு தப்பியோடிய நபர். போலீசார் விசாரணை. கள்ளக்காதல் காரணமாக அமெரிக்காவில் மனைவியை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்ட புதுச்சேரி வாலிபர். காதலுக்கு கண் இல்லை, கள்ளக்காதலுக்கு அறிவும் இல்லை. தற்பொழுது அமெரிக்காவில் அவரது 3 குழந்தைகள் தவிப்பு. புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன். சிறை கைதிகளை நல்வழிப்படுத்த சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு. இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.